உத்தமமான மருமகள் என்பதை ரூத் நிரூபித்தாள். எப்படி தெரியுமா? அத்தை, உங்க குமாரனை எனக்கு கொடுத்த போது உம்முடைய குமாரனுக்கு நான் மனைவியானேன். உன் குமாரனை மணந்து கொண்டுதான் நான் உங்கள் மருமகளானேன். இந்த பந்தம் அருந்து போகிற பந்தம் அல்ல, சாகுற வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு அத்தை, நான் தான் உங்களுக்கு மருமகள். இது வாழ்நாள் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பந்தம், இது அருந்து போகிற பந்தம் அல்ல. இன்னும் என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம். 4 முக்கியமான விஷயங்களை ரூத் அங்கே சொல்லுகிறாள். ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். இருக்கிறீர்களா என்று? உன் வீட்டுக்காரர் பேசாம விட்டுடு. உங்க அம்மா அப்பாவை உதறி தள்ளிட்டு வந்துடு. வீட்டை விட்டுட்டு பேசாம வந்துடு. நான் உனக்கு துணையா இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். உன் கணவரை விட்டுட்டு நீ வந்துரு. நான் வேலை செய்யறேன், நீ வேலை செய்யலன்னா பரவாயில்ல, நான் உன்னை போஷிக்கிறேன். இருக்கிறார்களா யாராவது உங்களை அப்படியெல்லாம் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு இருக்கிற குடும்ப உறவுகளை, உங்களுக்கு இருக்கின்ற பந்தத்தை, சொந்தத்தை அறுத்து கொண்டு அவர்களின் பாவ இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உங்களை இழுக்கிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு திட்டவட்டமாய் சொல்லிவிட வேண்டும். முடியாது, எங்கிட்ட அதை பத்தி பேசாத. அத்த, நீங்க அப்படி பேசாதீங்க. உங்களுடைய யோசனை உங்களை பொறுத்த வரைக்கும் சரியானதா இருக்கலாம், ஆனா எனக்கு அது நல்லது இல்ல. அப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க, திட்டவட்டமாய் சொல்லிவிட்டாள். நீங்க எவ்வளவு பேசினாலும் எவ்வளவுதான் கேட்டாலும் உங்க யோசனைக்கு நான் அடிபணைய மாட்டேன். ஒவ்வொரு தம்பியும் ஒவ்வொரு தங்கையும் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டியது இதுதான். யாராவது உங்களை கெட்ட சதி திட்டத்திற்குள் ஆழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் சொல்லிவிட வேண்டும், இது முடியாது. எவ்வளவு முயற்சி செய்தாலும், எவ்வளவு நிக்க பேசினாலும், எவ்வளவு புகழ்ந்தாலும், எப்படித்தான் கீழ்ப்படுத்த நினைச்சாலும் அது எங்கிட்ட மாத்திரம் முடியாது. திட்டவட்டமாய் சொல்லிவிட வேண்டும். திட்டமாய் ரூத் சொல்லிவிட்டாள். விழாமல் ரூத் திட்டவட்டமாய் நின்று நிலை நின்றதால் அங்கே நடந்தது என்ன தெரியுமா? அதே ரூத் மோவாபிய ஸ்திரீதான். அத்த கவனிங்க, நீங்க இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். உம்முடைய ஜனங்கள் தான் இனி என் ஜனங்கள். இந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 16ஆம் வசனம். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஒரு மோவாபிய ஸ்திரீ, ஒரு அந்நிய ஸ்திரீ என்ன சொல்றான்னு கவனிங்க. உம்முடைய தேவன் தான் இனி என் தேவன். அநேக பக்தர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னபோது பரலோகத்தில் இருக்கிற தேவன் எட்டி பார்த்திருப்பார். அப்படி எட்டி பார்த்தாராங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. ஒரு அந்நியஸ்தி உண்மையை உணர்ந்து கொண்டு, சத்தியத்தை உணர்ந்து கொண்டு என்னை அணைத்துக் கொள்கிறாளே, எனவே இவளை மாத்திரம் நான் கைவிடவே மாட்டேன். என்னை விரும்பி சாத்தானுடைய ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு என்னை பற்றி கொண்டதினாலே இந்த பெண்ணை நான் உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன். சோதனையை ஜெயிக்கணுங்க, சாத்தானுடைய சதித்திட்டங்களை ஜெயிக்கணுங்க. அப்ப தேவன் உங்களை உயர்த்துவார். வா, என்னோடு வந்து பாவம் செய் என்று சொன்னால் போத்திஃபரின் மனைவி யோசேப்பு மேற்கொண்டான். உன்னோடு நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று துணிந்து சொன்னான், ஜெயித்தான். தேவன் அவனை என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த தேசத்தையே ஆளுகை செய்கிற பிரதான மந்திரியாக உயர்த்தினார். தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் என்பதினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். தினந்தோறும் சாத்தான் நம்மை சோதித்துக் கொண்டேதான் இருப்பான். எவ்வளவோ சோதனைகள் அநேக இடங்களிலே. இந்த சோதனைகளுக்குள்ளாக நாம் விழுந்து விடாதபடி எதிர்த்து நிற்போம் என்றால், ஜெயிப்போம் என்றால், அற்புதமான எதிர்காலம், பொன்னான வாழ்க்கை நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. தேவனே என் தேவன். நீங்கள் இறக்கிற இடத்தில்தான் நானும் இறப்பேன், நீங்கள் அடக்கம் பண்ணும் இடத்தில்தான் நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். எனவே இதிலிருந்து நான் பின்னிட்டு திரும்பி பார்க்கிற வேலையே கிடையாது. அந்த வார்த்தையை கேட்ட தேவன் ரூத்தை கண்டு ஒரு தீர்மானம் எடுத்தார். சரித்திரத்திலே இடம் பிடிக்கும்படியாக நான் உன்னை உயர்த்துவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூத் மோவாபிய ஸ்திரீ, சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து வந்த ஸ்திரீ. ஆனா கவனிங்க, அந்த ஸ்திரீ எப்பொழுது உம்முடைய தேவன் தான் இனி என் தேவன் என்று சொன்னாளோ, தேவன் பூரித்து போனார். தேவன் மிகுந்த சந்தோஷப்பட்டார். தேவன் மிகவும் மகிழ்ந்து, அம்மா ஸ்திரீயே, என்னை அவ்வளவாய் பற்றிக் கொண்டாய்,
எனவே நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ரூத் யாரு தெரியுங்களா உங்களுக்கு? தாவீதினுடைய முப்பாட்டிங்க. தாவீதுடைய தாத்தாவை பெற்றது இந்த ரூத்து தான். ரூத்தினிடத்தில தான் தாவீதினுடைய தாத்தா பிறந்தார். அதன் பிறகு அவரிடத்திலிருந்துதான் தாவீதினுடைய தகப்பன் பிறந்தார். அதன் பிறகு தாவீது பிறந்தான். அந்த தாவீதின் வம்சத்தில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தார். அத்தை அலர்ஜி இல்லாத இந்த மருமகள் உத்தமமான ஸ்திரீயாக தீர்க்கப்பட்டாள். உங்களை யாருக்காவது மாமியார் அலர்ஜி இருக்கா? அப்படின்னா உத்தமமான மருமகள் நீங்கள் அல்ல. உங்களை யாருக்காவது மருமகளோட அலர்ஜி இருக்கா? அப்படின்னா நீங்களும் உத்தமமான மாமியாரும் அல்ல. இப்படி இந்த வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிகளே, ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீதான். ஆனால் தேவன்தான் எனக்கு வேண்டும், இஸ்ரவேலர்களின் தேவன்தான் எனக்கு வேண்டும், அந்த தேவன்தான் என் தேவன் என்று சோதனைக்கு விழுந்து விடாதபடி ஓர்பா விழுந்து விட்டாள். அத்தையின் பேச்சை கேட்டாள். அதன் பின் அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டாள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அட்ரஸ் இல்லை. ஓர்பாள் என்னவானாள் என்று உலகத்தில் யாருக்கும் தெரியாதுங்க. ஆனால் அந்த சோதனையிலே நிலைத்து நின்ற, சோதனையை மேற்கொண்ட ரூத்தை குறித்து பிரபஞ்சமே என்று தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் காரணம் என்னவென்றால் அவளுடைய வாழ்க்கை சரித்திரம் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருப்பதினால். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு ஸ்திரீயை குறித்த புத்தகம் ஏதாவது இருக்கிறதா என்றால் அது முதல் புத்தகம் ரூத்தின் புத்தகம்தான். தேவன் ஒரு ஸ்திரீயை குறித்த சரித்திரத்தை வேதாகமத்திலே வைக்க வேண்டும் என்று நினைத்த போது அப்படி இடம்பெற்ற முதல் புத்தகம் ரூத். தேவன் எதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்றால் அன்று நிலை நின்றவள் அந்த ரூத். நகோமியினுடைய திட்டத்திற்கு இடம் கொடாமல் அவள் நிலை நின்றாள். அதன் பலனாக உத்தமமான மருமகளாக முன்னேறினாள். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியிருக்கிறீர். சாத்தானுடைய சதித்திட்டங்கள் என்னென்ன, எங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்கு அவன் போடுகிற தந்திரங்கள் என்னென்ன என்பதை உணர்ந்து விழுந்து விடாமல் நிலை நின்று ரூத்தை போல சோதனைகளை ஆண்டவரே எதிர்த்து நின்று ஜெயிக்கிற கிருபை எங்களுக்கு அருளிச்சேங்கப்பா. அத்தையின் பயிற்சியை கேட்ட ஓர்பாள் என்னானாலோ தெரியாது, எங்கு போனாலோ தெரியாது. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு செவிகொடாத ரூத்தோ நிலை நின்றாள், சரித்திரத்திலே இடம் பிடித்தாள். சோதனைகளை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை நாங்கள் ஜெயிக்க வேண்டும், ஆண்டவருடைய பார்வைக்கு நீதிமான்களாய் நாங்கள் வாழ வேண்டும், மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதகரமாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.